ஹாய் மக்களே, குட் மார்னிங். நான் 5 மணிக்கே எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மெசேஜ் போட்டேன் மக்களே. 4 மணிக்கே எந்திரிக்கணும்னு. இன்றைக்கி ஐயா பிறந்த நாளில் கோயிலுக்கு போகிறோம், சாமி தூப்பு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால் ஒருத்திக்கிட்ட 4 மணிக்கு எழுப்பி விட்டுருன்னு சொன்னேன் மக்களே. நான் பாட்டுக்கு நல்லா உறங்கி தொலைச்சிட்டேன். நமக்கு எங்கேயா போகணுன்னா அன்றைக்கி தான் நல்லா தூக்கம் வரும். தூங்கிட்டேன் மக்களே. நான் எந்திரிச்சிட்டேன். மணி 5 ஆகுது. நாகேஷ் இப்போ ஃபோன் அடித்தா, இல்லைன்னா நான் இப்போவும் எந்திரிச்சிருக்க மாட்டேன். சரியான தூக்கம். பிள்ளைங்கள அங்கே பாருங்க, எல்லாம் நல்லா தூங்குது. எப்படி கோயிலுக்கு இதுக்கெல்லாம் எழுப்ப? சரி, நம்ம வீட்டுக்காரராது எழும்புவார்னு பார்த்தா எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் எப்படி உறங்குறாரு பார்த்தீங்களா? இழுத்து மூடிட்டு உறங்காரு மக்களே. இதுங்களை வச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம ஆசைப்படலாமா? எப்பா ஏங்க எழும்புங்கப்பா, நாகேஷை போய் கூப்பிட்டு வரீங்களா? ஏக்கு மூடி வச்சுட்டு இருக்க, மூஞ்சி திறந்து பார்த்து குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். எப்பா எழும்புங்க. பார்த்தீங்களா மக்களே, மணி 5:30 ஆகும், 5:20. சரியா? இந்த பிள்ளைங்கெல்லாம் இப்படி உறங்குது. கடவுளே, நீ எப்படி எழுப்ப இந்த குட்டிஸெல்லாம்? பிரதீக்ஷாம்மா, பரதீஷாம்மா, பிச்சும்மா, கோயிலுக்கு வரலையா? அப்போ நான் போயிட்டு வரேன். நான் அப்பாயும் கோயிலுக்கு நான் அப்பாவும் போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் உறங்குங்க. நாங்கள் போயிட்டு வரோம். வீட்டில் இருந்துக்கிடுங்க. என்னம்மா நீ வரியோ? வேண்டாம், நீ போய் படு மக்களே. போ, நீ தூங்கு, நீ தூங்கு. நான் போயிட்டு வரேன், முட்டாய் வாங்கிட்டு வரேன். அப்பா அக்காட்ட போய் சொல்லு, கோயிலுக்கு போ, எலும்புன்னு சொல்லு. என் பிள்ளை கூட, சின்ன பிள்ளை கூட எழும்பிட்டு. போ படிப்போ. அக்காவை கூப்பிடு, போகணும். துணி போடுதாரு, புது துணி எடுத்தாரும் போடு. அக்களை கூப்பிடு. சரி, குட் மார்னிங் சொல்லு மக்களே. சரி, அல்லாத அக்கா எழும்பிட்டு. நான் பிள்ளை புது ட்ரெஸ் தரேன். குட் மார்னிங் சொல்லு. சவுண்ட் அங்கே பார்த்து சொல்லு. குட் மார்னிங், லவ் யூ. சரி, அம்மா குளிச்சுட்டு வரேன். இருந்துக்க, இதில் படுத்துக்க. அம்மா குளிச்சுட்டு வரேன், நீ அது வர படுத்துக்க. என்ன எழும்புனதே லேட்டு மக்களே. இதுக்கடையில் எங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு தெரில. என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன், மிஷினில் உட்காந்துட்டு. இங்கே பாருங்க, பப்புளு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு. இது ஒருத்தங்க பாசமாக அனுப்புனது, நம்ம இன்ஸ்டா ஃபேமிலிஸு. அது கொஞ்சம் லூஸாக இருந்தது. அவள் இதை தான் போடுவேன்னு நிற்கிறான். வட்டில்கனி இதுதான் போட்டிருக்காளாம். வட்டில்கனிக்கு நல்லா லூஸாக இருக்கான் பார்த்துக்கோங்க. இவளை விட மோசமாக இருக்குது லிவிக்கு. அதனால் இப்படி உட்காந்துக்கிட்டு துணி தைக்க ஆரம்பிச்சாச்சு காலையில். எங்கே விளங்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு? போகிற நேரத்தில் இப்படி இருந்து தைக்கிற பழக்கம் எப்போவுமே அப்படி தான். இந்த கொத்தனார் வீட்டில் வீட்டு ஓட்டையாகவும், டெய்லர் வீட்டில் துணி கிழிஞ்சதும், அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா ஓலைப்பாய் முனைகிறவன் வீட்டில் உறங்க பாய் இருக்காதான். அந்த மாதிரி துணி தைக்கிறவங்க வீட்டில் அந்தந்த நேரத்தில் போகும்போது எடுத்து இப்படி தைச்சிட்டு போகிறது. நான்லாம் அப்படி தான் மக்களே. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? கருமம் பாருங்க. அடுத்து இப்போ புச்சுமாக்கும் அப்படி தான் இருக்குது. நல்லா லூஸாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் இது தைச்சிட்டேன்னா வட்டில்கனி அம்மா வந்துட்டு இருக்காங்க. இந்த வட்டில்கனி அம்மாவை இவங்க தான் கூப்பிட போகணும். பப்புளு அப்பா தான் கூப்பிட போகணும். ஓகே, அப்பா தான் கூட போகணும். குண்டியலு என்ன இடி சொல்லிட்டுடாக்க? ஏதோ சொல்கிற மக்களை, ஒன்றும் முடியலை. நான் இனி இவங்க 2 பேர்த்துக்கும் இதை தைச்சி கொடுத்துட்டு அடுத்து வட்டிகனி வந்தோம்னா வட்டிகனிக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி இதே மாதிரி தைக்கணும். பார்த்துக்கிடுங்க. நான் இனி தைச்சி கொடுத்துக்கிட்டு தான்
போய் குளிக்கணும். இதெல்லாம் வைக்கிறதே பெரிய வேலை. போதும் ஏன் நல்லாலே வெக்கையாக இருக்கும், கோயிலில் ரொம்ப வெக்கையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குமே இந்த ட்ரெஸ் போட்டா அப்படின்னு பாரு மக்களே. போட்டு போட்டு நீ போட்டு பாரு, அப்போ தான் நான் சீக்கிரம் தைச்சு தர முடியும். லேட் ஆகுது பார்த்தீங்களா மக்களே, எப்படி சொல்கிறேன்னு. எனக்கு டைட்டாக தான் இருக்கணும். சீக்கிரம் போடு, டக்குன்னு போடு. அதை போடலையா, கட்டில் கிடந்துச்சு. சீக்கிரம் குயிக்கு. பார்த்தீங்களா மக்களே, என்ன கொடுமடா. 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போனேன்னு நினச்சா மணி எத்தனைன்னு பார்த்தீங்களா. சீக்கிரம் அப்பாவை எலும்பு சொல்லு, போய் நாகேஷை கூப்பிட்டு வர சொல்லு. பப்புமா யார் நானா? பப்புமா நீ ஒரு பாட்டு பாடுவல, பாடு. கருத்தாம அது இல்லை. எப்பப்போ டும் 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 டும். பாட்ட பேரு போடு சீக்கிரம் போடு. பாட்டை பத்தியெல்லாம் மக்களே. கருத்த மச்சான் எடுத்து எதுக்கு அது என்ன வரும்? கருத்த மச்சான் கஞ்சத்தானா எதுக்கு வச்சான்னு வரும்ல, அதுதான் அவ கருத்த மச்சான் எடுத்து வச்சானா. என்னத்தை எடுத்தான்னு தெரியல. சீக்கிரம் குயிக்கு. சரி, இதை இவ்வளவு வக்கனையா பாடுறிய. ஓகே போதும். சரி கிளம்புவோம், நேரம் ஆகும் மக்களே. அவ பாப்பாக்கெல்லாம் ஓகே தான். இங்க பாருங்க ராணி, நீ தலையெல்லாம் அவரு குதிரைவால் போட்டு ஷூ எல்லாம் போட்டா கரெக்ட் ஆயிரும். சரியா? உங்க அப்பாவுக்கு என்ன வேணும்? எலும்பு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? கிடையாது, ஃபேண்டெல்லாம் கிடையாது, வெஸ்டர்ன். எவ்வளவு நேரம் ஆச்சு பார்த்துடுங்க மக்களே. இங்க பாருங்க கிடந்து உறங்குறாரு. எழுப்பு மக்களே. லிவி பாவம் சொல்லு மக்களே. அடிக்காத. எப்படி இருக்கேன்? கிளம்பியாச்சு. நல்லா இருக்குண்ணா. என்னடா இவன் வந்து கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொன்னா ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காளேன்னு நினைக்காதீங்க. நானே இடம் பார்த்து எந்தெந்த இடத்துக்கு என்ன ட்ரெஸ் போடணுமோ அப்படி தான் நான் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ஏன் போட்டிருக்கேன்னா, இன்னைக்கு நான் தான் டிரைவ் பண்ணணும், வண்டி ஓட்டணும். அப்போ வட்டலுக்கண்ணி அம்மா எல்லாத்தையும் நான் தான் கூட்டிகிட்டு போனோம். அப்போ எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு இன்னைக்கு போக முடியாது, உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது. சரியா? அதனால் வந்து நான் கிளம்பியாச்சு. இங்கே இருங்க, ஒன்று கிளம்பிக்கிட்டு படுத்து கிடக்கு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? அடுத்து அப்படியே இப்போ அங்கே வட்டலுக்கண்ணி எல்லாரும் வந்தாச்சு. சவுண்டு கேட்குது, வண்டி சவுண்டு கேட்குது. பார்த்துருவோமா? நான் வர பாருங்க மக்களை. எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு எங்க ஊர்ல கடை முக்கில் கொடுத்துருப்பாங்க. சாப்பாடு டேஸ்டா இருக்கும். ஆமா, சாம்பார் சாதம் எல்லா வருஷமும் கரெக்டா கொடுத்துருவாங்க. நம்ம கோயிலுக்கு ஏறி போக நமக்கு சாப்பாடு தான். இதுதான் ஆரம்ப புள்ளி. ஏன்னா அக்கு வரைக்கும் சாப்பாடு தான். சரியா? சவேஸ் குட்டி, சவேஸ் தங்க அழகா இருக்கு. ட்ரெஸ் வேறு என் தங்கத்துக்குங்க பாரு. காய் சொல்லு தங்கமே. சிரிக்குது. ஏன் உங்க தங்கச்சி வரலையா? எனக்கு இல்லைங்க. இவ்வளவு பாரு அந்த சாப்பாடு கொண்டா. நாங்க எல்லாரும் இங்க பாருங்க மக்களே, 1 2 மொத்தம் 4 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 5 பார்சல் சோறு. இன்னைக்கெல்லாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில் சைட்லாம் எவனும் சோறே பொங்க மாட்டான். இன்னைக்கு ஃபுல்லா சோறு தான். வாங்க எடுத்துட்டு வா பிரதீக்ஷமா, எடுத்துட்டு வா. இனி நம்ம போக எல்லா இடத்துலயும் சாப்பாடு, மோர், தயிர் எல்லாம் வாங்கி குடிக்கலாம். சரியா? யூடியூப் சம்பளம் அது. ஆமா, யூடியூப் சம்பளம். இந்த இங்க பாருங்க நம்ம சைனாகரி எப்படி இருக்கான்னு. இங்க பாரு லிவிமா, ஹாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. அவ இப்ப கோவத்துல இருக்கா. ஏன்னு தெரியுமா? இந்த பப்ளு வந்து இந்த பாசி போட்டிருக்காளா,
அது மாதிரி புஜ்மாவும் இது போட்டிருக்காளா, இவளுக்கு மொத்தம் சேம் பாசி இல்லைன்னு. அவளுக்கும் உண்டு. அவ இன்னைக்கு அதை போடாம இதை போட்டுட்டு வந்துட்டா. இது அவளுக்கு அதான் என்னோடது பாடிட்டு. சரி நீ அழகா அத்தை கோயில்ல போய் வாங்கி தரேன். ரெண்டு கொம்பெல்லாம் முளைச்சிருக்கலாம், உனக்கு அழகா இருக்குன்னா அந்த கண்ணாடியா வேணும். பாருங்க மக்களே, இந்த போவ நேரத்துல தான் எங்க மூர்த்தி அண்ணனுக்கு சட்டை அயன் பண்ணணும். பாத்தீங்களா நான் எவ்வளவு டீசெண்டா கிளம்பி நிக்க, என்னைய போய் அயன் பாக்ஸ் எடுத்து நீ தேயின்ட்டு. இவரெல்லாம் என்ன செய்யணும் அண்ணி? அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற சுவிட்ச் போர்டில் நீ சூடாயிட்டு நீ ஆஃப் பண்ணனியே சுவிட்சிய, அதுக்கப்புறம் ஆன் பண்ண மறந்துட்டேன் மக்களே. அப்புறம் வந்து கீழே துணி விரிச்சுதான் பண்ணணும். ஆனா அர்ஜென்ட்ல வேற என்ன பண்ணேன்னு தெரியாம அப்படி இப்படிமா தேய்ச்சாச்சு. சரியா? ஆமா, ஏன்னா போவ நேரத்துல கிளம்ப சொன்னா இப்படிதான் வேலுவலுக்கு தேய்ச்சி கொடுக்க முடியும். முந்தின நாளே சொல்லி இருக்கலாமா, ஒண்ணும் சொல்லாம பாத்தீங்களா சேரையா இருக்கு. இப்போ ஒரு காலையில அவரு குளிக்க முடியாது. என்ன என்னது பிரஷம் பேஸ்ட் பாத்தீங்களா மக்களே? பிரஸ் பேஸ்ட் எனக்கு கேப்பாரு, டவலு கோமணம் எல்லாத்தையும் எடுத்து தானே கேப்பாரு மக்களே. இப்படி இருந்தாக்கி நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன், 5 மணிக்கு கிளம்ப போறான்னு. மணி எத்தனை தெரியுமா? இப்போ 6. என்ன பாத்துடுங்க மக்களே, மணிய 6:30. ஐயோ 6:45. இவன் கக்கூசுக்குள்ள இருக்காரு, போட்டோ எடுத்து கொடுத்தீங்க. ஒருக்கா கேட்டாரு. டெய்லி தான் மக்களே அவருக்கு டவல் எடுத்து கொடுக்கணும், பேஸ்ட் ப்ளஸ் எடுத்து கொடுக்கணும். இவளுக்கு எல்லாம் போடு. எங்க அப்பா பேஸ்ட் ப்ளஸ் எடுத்து கொடுக்க அவருக்கு பொண்ணு கட்டி கொடுத்துருக்காரு. ஏ ஆண்டவரே, தெரியாம கேட்டுட்டேன். போய் குளிச்சுட்டு வரவை நேரம் கதை விட்டு கிடக்காரு. வா மக்களே, என்ன பாருங்க இந்த வத்தல கண்ணியை பாத்துக்கிடுங்க மக்களே, என்ன செஞ்சு கொடுத்துருவ நீ. ஹாய் சொல்லு மக்களே. அவ இப்ப ஸ்டைல் ஏய் என்ன நினைச்ச அடி மாசு கட்டுறிய லிவிமா ஆபத்துதான் இது. இல்ல அத்தை மருமுவா பத்தியாமா. இங்க பாருங்க பின்னாடி என்ன செய்றிய கோயிலுக்கு கிளப்பி விட்டதுக்கு. உங்களை அங்க இருந்து விளையாட சொல்லியிருந்தா பாருங்க மக்களே, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னெல்லாம் வேலை நடக்குன்னு. என்னத்த அனுபவிக்க மாட்டேன் பைத்திய மாட்டி இவ டயலாக் பேசிக்கிட்டு இருக்கா. ஹாய் மக்களே, நாங்க கிளம்பியாச்சு. அண்ணி ஹாய் சொல்லுங்க. கிளம்ப போறோம் நீ. கிளம்ப போறோம் மக்களே. எத்தனை மணிக்கு? நான் உங்க 5 மணிக்கு எந்திரிச்சு மணி இப்ப எத்தனை தெரியுமா? 7 மணி. இப்பதான் நாங்க கிளம்ப போறோம். சரியா? குட்டிஸ் எல்லாம் கீழே போயிருச்சு. நம்ம போவோம். நம்ம இதை எடுத்துருவாங்க. என்னது மறந்துட்டே பாருங்க பாட்டி. ஆமா, இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதா? வாட்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து வட்டை, கவரு. எதுக்கு தெரியுமா? எனக்கு போற வழியில ஃபுல்லா சாப்பாடு, மோரு, ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். அப்ப வாங்கி இதுக்குள்ள வச்சுக்கலாம்ல. எங்க கெட்ட புக்கும் இந்த பைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பத்தியா என்கிட்ட? சரி வாங்க போவோம். வாங்க நண்பர்களே. அங்கே கோவத்துல இருக்கேன்ல. யாமல அப்படி இருக்கா? என்ன மாட்டிக்கிறீங்க சொன்னா நீ அவளை சொல்லு. நீ வா, கண்ணாடி எடுப்போம். நம்ம அவளை பேய் பாத்துக்கலாம். வா கீழே பிள்ளைய பார்த்து போட்டிக்கிறீங்க சொல்லி இருக்கா. இந்த பச்சை குழந்தைய பார்த்த சொல்ல தோணுமா? குழந்தை வாங்கட்டி. எங்கடாக்கா அவன் எங்க போனா? ஏரியாவிலயும் காணல, உன்னையும் காணல. நீ எல்லாம் போயிட்டா? ஆமா, ஆனா அங்க இருக்கு. லிவி, நீ எதுக்கு பாப்பளோ போட்டிக்கிறீங்க? துணியை கீழே படு. என்ன செஞ்சா தங்கச்சிய? எதுக்கு போட்டிக்கிறீங்க சொன்னா? சும்மா இருங்க. 3 நேரம் சும்மா. அதான் தள்ளி. சரி மக்களை, நாங்க கிளம்ப போறோம்.
மக்களே மோர் கொடுக்காவா தான் அவ்வளோ இடமும் கூட்டமாக இருக்கு. தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே பின்னாடி அவரையும் ஒருத்தர் ஒருக்க முன்னாடி வர்றாரு, முன்னாடி போறாரு. ஐயோ பயமா இருக்கு. டிராஃபிக் மக்களை சரியான அங்க இருந்து போறோம், அங்க இருந்து ஆட்கள் வருது, நடந்த ஆட்கள் போறாங்க, பயமா இருக்குது. பயிரெல்லாம் பார்க்காங்க. செட் எடுக்காண்டா நீ செட்டை பார்க்காத. அதை சொல்லிட்டேன். ஓகே டன் டன் டன். அப்புறம் ஹெல்மெட் போடலையான்னு கேட்காங்க. ஹெல்மெட் போட்டோம்னா இந்த இடம் நல்லா இருக்காது பாருங்க, வயக்கிறதா. அதனால ஹெல்மெட் போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. எல்லாரும் அப்படியே நடந்து வர்றீங்க. நடந்து வந்தாதான் சூப்பரா இருக்கு. ஆனா இந்த சில்லறை பைசா எடுத்துட்டு நடந்து வர முடியாது. இந்த புள்ள பைக் ஓட்ட விட மாட்டேங்கிட்டி ஓமோவா. யாரையும் இடிச்சு போட்டுறாங்க, பயமா இருக்கு. நான் தான் ஓட்டுவேன்ட்டு கையை வைக்க விட மாட்டேக்கா. லிபிஸா கீழே விழுந்துருவோம் வேற. நேர் நடந்து வந்து எல்லாம் டயர்டா உட்காந்துட்டு இருக்கு மக்களே. ஆனா காத்து சவுண்ட் ரொம்ப கேட்காது. அதனால கட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வழியா வந்துட்ட மக்களே. வர வழியில ஒரு இடத்துல சாம்பார், ரசம், அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த சாப்பாடு வாங்கியாச்சு. தூக்குற கிழிஞ்சு விழுந்துரும் பார்த்துடுங்க. பேப்பர் அதனால வந்து நாங்க சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் போற வழியில ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம்ல தான். அதனால 4 தட்டு வாங்கினோம். இவ்வளோ பேருக்கு 4 தட்டு. மொத்தம் 3, 6, 9 டிக்கெட் இருக்குது. 7 டிக்கெட் இருக்குதுலே சர்வீஸை தள்ளி. சரியா சாப்பிட்டு போவோம். எல்லாரும் நம்மள குறுகுறுன்னு பாய்க்காங்க. நாங்க ஒரு பக்கத்துல ஒரு தோப்புக்கு வந்தோம். தோப்புல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சர்வீஸை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கான். ஆனா அழகா இருக்கலாம். சாப்பிட்டாதான் அங்க கோயிலுக்கு கூட்டு போவோம். அப்படிதான் இருக்கும். கோயிலுக்கு வந்தாச்சு மக்களே. நல்ல கூட்டமா இருக்கு பார்த்துருங்க. டிராஃபிக் எங்க போனா அந்த இது காமிங்க. பின்னாடி பாருங்க, முன்னாடி பாருங்க. அந்த இதெல்லாம் காமிங்களே. தெரியுதா? கும்பமா சரியான கூட்டம் மக்களே. உள்ள போக முடியாது. நானே பாட்டில போயிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம் பார்த்துருங்க. முடியல. இங்க இருங்க. கோயிலுக்கு உள்ள போக முடியாது மக்களே. சரியான கூட்டம். இந்த பக்கம் ஏதாச்சும் கடை இருக்கான்னு பார்க்க வந்தோம். இதில் ஏதாச்சும் சாதனம் இருக்குன்னா வாங்கிட்டு
பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாதனம்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். சரியா? கோயிலுக்குள்ளே போக முடியாது மக்களே, சாமி கும்பிட முடியாது. அதே மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேரை பார்த்தேன். ஆனால் உள்ளே போக முடியாது, கோயிலுக்குள்ளே போக முடியாது. நிறைய பேர் நான் கோயிலில் வடக்கு இருப்பேங்க்கா அப்படிலாம் சொன்னீங்க. உள்ளே போய் பார்க்க முடியாதுடா, அதனால் பக்கத்தில் ஏதாச்சும் கடையில் சாதனம் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே, கொஞ்சம் நேரம் இருப்போம் வாங்க. ஆமாம், அங்கே தோப்புக்குள்ளே போய் உட்கார போகிறோம். வாங்கன்னு சொல்லாதீங்க, இந்த வீடியோ யூடியூப்ல பரவாத முடியும். வாங்க போவோம், அதில் ஏதாச்சும் கடையில் பார்க்க போவோம். ஐஸு அந்த பலூனை வாங்கலான்னு பார்த்தா அந்த பலூனுக்கு விலை 100 ரூபா. அதுக்கு பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துடலாம். செருப்பு வேணா பாரு, வாங்கிக்கலாம். எந்த மாதிரி வாங்கி தரணும் பார்த்தீங்களா மக்களே? செருப்பு கடை ஆளுக்கு ஒன்று வாங்கி போடுங்க. ஆமாம், வாங்கிட்டு அண்ணா பாரு பாத்துக்கிடுங்க மக்களே. பத்தியா உங்க புச்சிமாக்கு செருப்பு பாத்தீங்க. இங்க இருந்து அது எதுக்குமுக்கா இங்க போட்டுட்டு போஸ்ட் தொடக்கேக்கா? அது வேண்டாம், வீட்டுல மொட்டை மாடியெல்லாம் தொடச்சி விடக்கா. எல்லாருக்கு நீ போட்டுட்டு மாடல் இது அந்த மாதிரி தான் சாஃப்டா இருக்கு. அதோட சாஃப்டா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்க கூட பேசுறது நீங்க வாட்டுக்கு கூட அதை பாத்துக்கமுக்கா. ஒரு ஐஸ் 50 ரூபா. எல்லாத்துக்கும் வாங்கியாச்சு. நாங்க ஆள் கொண்டு எடுங்க. வேற எதுவுமே உள்ள போய் வாங்க முடியாது மக்களே, அதனால ஐஸை மட்டும் வாங்கிட்டு வந்து தோப்புக்குள்ள வந்து உட்காந்து சாப்பிடலாம்னு முடிவு எடுத்துட்டோம். சாப்பிட போறோம், ஐஸ் சாப்பிட போறோம். ஓகே, எல்லாரும் ஆள் கொண்டு எடுங்க. சவ்வேஸ் கொடுக்காதடி. பாத்தீங்களா மக்களே, சவ்வேஸ் குட்டிக்கு ஐஸ் கொடுக்கா. பாருங்க, புச்சிமாலுக்கு 2 அடியை போட்டு அங்க இருந்து அள வச்சாச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை. அதான் பெரியதுக்கு தானே போடணும், அதான் போட்டாச்சு. சரியா? எது படணும் மக்களே, சரியா சவுண்ட் போட்டு சொல்ல முடியாது. ஒண்ணுமே நல்லா இல்லை, எல்லாம் ரேட்டா இருக்கு. சரிக்கா, சரி சரி. அங்க வச்சே பாத்தீங்களா? போக முடியல, அதான் ரிட்டர்ன் வந்துட்டோம். பிள்ளைகள் 2:30 மணிக்கு போகணும்னு சாமி மற்ற நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்தாலும் நமக்கு அவன் எப்போ வீடியோ அவன் ஒழுங்காக பார்த்தோன்னு சரி அங்கே நின்னவா பேச முடியல. அப்போ வீடியோ சரிப்பா, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. வீடியோ காசு தாங்கப்பா. வீடியோ எடுத்துட்டே இருக்கிய, பொருள் வாங்கினா ரூபா கொடுக்கணுமாப்பா? ஏன் கம்மல் வாங்கலையா? நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். அவங்க எல்லாம் பக்கத்துல தோப்பு உட்கார வச்சுட்டாங்க. ஆமா, அந்த பக்கம் ஒரு அக்கா, அந்த பக்கம் ஒரு அக்கா. ஹாய்க்கா, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? வரும்போது போடுங்க. அங்கே அந்த தோப்புக்குள்ள சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹாய் மக்களே, நம்ம ஃபேன்ஸ் சூரங்குடி பக்கம். சரியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். அங்கே குட்டி சவளம் அங்கே இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். அண்ணன் பிள்ளைங்க Yeah.
மக்களே எனக்கு நல்ல கோவம் வருது இந்த கிருஷ்ணமூர்த்தி மேல. எப்படி கோவம் வருவீங்களா? ஒரு வழியா கோயிலுக்கு வந்து போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. வந்து மாடிப்படி யாராக்கு சீவம் இல்ல, அந்தால கீழே உட்காந்துட்டோம். வானரமா இல்ல, வானரமா சென்னைக்கு போயிருச்சு, பூட்டு போட்டுருக்கா. அதனால சரின்ட்டு வந்து உட்காந்துட்டோம். இங்க பாருங்க, அடம் பிடிச்சி ஸ்லேட்டு வாங்கியிருக்காளுங்க. ஏதோ இந்த இது மாதிரி இருக்கு, மொபைல் மாதிரி இருக்கு. எழுதிக்கிட்டு பட்னமுக்குன்னா போயிருக்கோம். ஆமா, எழுதி இப்படி 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 நகத்தை வச்சு இப்படி எழுதிக்கிட்டு. ஆமா, பெண்ணு இருக்கு. நான் இப்ப சும்மா காணிக்கேன். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணா அழிஞ்சிருமா முடை பட்டன். பார்த்தீங்களா, அழிஞ்சிட்டு பார்த்தீங்களா. இது வந்து லிவிக்கு ஒன்று, அப்புறம் என்ன இருக்கா பூச்சிமா அவளுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் பப்புளு. நீ என்னம்மா வச்சிருக்கா காணி? பப்புளு நீ என்ன வச்சிருக்கா காணி? என்ன பாருங்க மக்களே, இதை போய் பிடிவாதம் பிடிச்சி வாங்கியிருக்கு. இதுல என்ன இருக்கு, இந்த காய்கறி கட் பண்றதுக்கு. இதுல உருப்படியான பொருள் ஏன் சவ்வேஸ் குட்டிக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் முடை. பாருங்க அழகா இருக்கா, எங்க சவ்வேஸ் மாதிரியே இருக்கா. அப்பா சொன்னாங்க ஸ்லேட் தான் அழகா இருக்கு. அப்படியே குட்டி மாதிரியே இருக்குல்ல, குட்டி பையன் மாதிரியே இருக்கானா. இது எப்படி சவுண்ட் போட்டாம்ல இந்த பையன். சத்தம் சிரிக்காம பாருங்க, எப்படி சிரிக்காம பாருங்க, சர்வேஸ் குட்டிய மாதிரி. எனக்கு என்ன வாங்கி தந்திய? எங்களுக்கு என்ன தெரியுமா மக்களே வாங்கி தந்தாரு? செருப்பு வாங்கி தந்தாரு. கோயில்ல போய் செருப்பு தான் கிடைச்சா, அதை எடுத்துருவாங்க. கொண்டாங்கப்பா. பாத்தீங்களா, இந்த அவ்வளோ வந்து நம்ம கோயில்ல வாங்கினது. இந்த செருப்பு மக்களே பார்த்தீங்களா, ரஃப் யூஸுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் தான். அதனால தான் எனக்கு ஒன்று, நம்ம வட்டில்கண்ணி அம்மா வாங்கியிருக்கா. என்ன ஒரு அளவு இருந்துச்சுன்னா எங்கள் அன்னைக்கு வாங்கியிருப்பேன். சேம் இதில் அன்னைக்கு வந்து அளவு இல்லை. மொத்தத்தில் இந்த செருப்பு 2 தான் இருந்தது. ஒரு வயசான பாட்டி வச்சுருந்தாங்க, அந்த பாட்டிகிட்ட வாங்கணுங்கிறதுக்காக நான் இதை வாங்கினேன். ஏன்னா ரோட்டு கடையில் அவங்க பாவம் மொத்தமே ஒரு 10 ஜோடி செருப்பு வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். இதில் 2 செருப்பு தான் இருந்துச்சு. ஒன்று அவள் அளவுக்கு கரெக்டாக இருந்து, என் அளவு கரெக்டாக இருந்து. ஆசாண்ணி அளவுக்கு இல்லை. ஆசாண்ணி கால் ரொம்ப குட்டி கால், பிரதீக்ஷா அளவு தான் காலே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறவைக்கு இது வந்து நாகேஷுக்கு தங்கச்சிக்கு அவள் வாங்கியிருக்கா. சரியா, இது அதுக்கப்புறவு இது வந்து பண்டம். நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த பண்டம் வாங்கினாதான் கன்னியாகுமரியில வந்து திருவிழா பார்த்ததா ஒரு திருப்தி வரும். ஆமா, திருப்தி. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் நம்பினாலே இந்த பண்டம் வச்சுதான் நம்ம வாங்கி விரிச்சு கணிப்பா. 3 கவர் யாருக்கலாம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒண்ணு, ஆமா என் வீட்டுக்கு, என் கைவலிக்கு என் வீட்டுக்கு ஒண்ணு, எங்க அம்மா வீட்டுக்கு ஒண்ணு, நாகேஷுக்கு அம்மா வீட்டுக்கு ஒண்ணு. சரியா, இது வந்து நம்ம பிரதீக்ஷாவுக்கு வாங்கியிருக்கேன் இந்த செருப்பு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இது போடணும்னு. சரி, நம்ம ஆசை தான் நிறைவேறல, நம்ம பாப்பாக்காச்சும் போடுவோன்ட்டு அவள் அளவுக்கு தான் இருந்து, என் அளவுக்கு இல்லை. அந்தாலும் அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் மக்களே. 200 ரூபாய். நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குல்ல, கிளின்னு ஸ்டைலிஷாக இருக்கும். அதுக்காண்டி அதை வாங்கினேன். பண்டத்தை விரிச்சு காமிங்க. கவர்ல வச்சு தராம இப்படி பேப்பர்ல தந்திருக்காங்க மக்களே. நானும் கவனிக்கல. நான் பாருங்க, இதுல வந்து தேன் குழல், அப்புறம் வந்து லட்டு, மிக்சடு 100 ரூபாய்னா கொஞ்சம் தானே தருவாங்க. அதனால கடைக்காரக்கா பாதி தின்ட்டு பாதி வச்சிருக்காங்க. அதுல என்ன எல்லாம் போயிடுச்சு பணம். இவ்வளவு தான் மக்களே. நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்தாச்சு. சரியா, இன்னைக்கு டே இப்படிதான் போச்சுது. காலைல 7 மணி போயிட்டு 12 மணி வந்தாச்சு. உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட முடியல. வெளியிலே தோப்புக்குள்ள உட்காந்துட்டு அங்கே மோரையும் ஜூஸையும் வாங்கி. முக்கியமான ஒரு விஷயத்த காணிக்க மறந்துட்டேன். என்ன இருக்கா, மோர் கொண்டு போன டப்பா ஃபுல்லாக மோர். அப்புறம் இது வந்து மேங்கோ ஜூஸு. அப்புறம் வந்து போகும்போது இருந்தாங்க பிஸ்கட்டு, குட் டே பிஸ்கட்டு. அப்புறம் அவல், பார்த்தீங்களா அவல், இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுங்கப்பா, முக்கியமான ஐட்டம். அப்படியே அந்த மோரை குடிச்சு இந்த ஊறுகாயை எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும். வட்டை கொண்டு போனா நமக்குள்ளே ஊறுகாய் நிறைய தரல, மொத்தமே 3 நெல்லிக்காய் தான் தந்தாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்து பார்த்துருங்க. அந்த மோரையும் குடிச்சு இதை ஒரு கடிச்சா எப்படி இருக்கும். சரி, இன்னைக்கு ஐயா பிறந்த நாள் டூர் இப்படி தான் போச்சு. ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டாடா பாய். புத்தி எங்கே போகுது பார்த்தீங்களா.